ஹாய், வெல்கம் டு அடடடட அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட் சிக்கன் மோமோஸ். இப்போ கோதுமை மாவு வச்சு நம்ம ஒரு சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து அதோட அந்த கார சட்னி சாஸையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் மோமோஸ் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பெருசாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கை அளவு கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு இது சட்னி பண்ணுறதுக்கு, கார சட்னிக்கு, மோமோஸ் சட்னி பண்ணுறதுக்கு அது நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சிக்கன் வச்சுருக்கேன். இது போன்லெஸ் சிக்கன். நம்ம கோழி எடுக்கும்போது கொஞ்சம் இதில் ஃபேட் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த மோமோஸ் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு கோதுமை மாவு. நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த மோமோஸ் சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்க்குறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். நான் தக்காளியை கொஞ்சம் நாளாக கீறி வச்சுருக்கேன். இந்த தக்காளி, அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இதை காம்பை கிள்ளிட்டு நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளியும் இந்த மிளகாவும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மோமோஸ்க்கு தேவையான மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம மோமோஸ்க்கு தேவையான மாவு பிசைஞ்சிடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துறேன். இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவை நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. எனக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சதும் இந்த மாதிரி வந்துடுச்சு. நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி தான். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு ஈர டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் மூடி வச்சிடறேன். ஒரு ஈர துணி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மோமோஸ்க்குள்ளே வைக்கிற இந்த ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோழிக்கறியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கூட மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டில் ஒரு 5 பல்லு பூண்டு சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது மீதியை நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம அரைக்கலாம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமல் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ நம்ம சிக்கனை வந்து அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ இந்த தக்காளியும் காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து வேக வச்சுருந்தோம்ல, அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த மோமோஸ் பண்ணுற இந்த கூடையில் தான் வந்து செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிடலான்னா, இந்த கூடையில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலை வந்து நம்ம வச்சிடணும். இதை வச்சுட்டு இதில் வந்து நம்ம சின்ன சின்ன ஓட்டை வந்து போட்டு விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இதை வந்து குத்தி விட்டுடலாம். அங்கங்கே குத்தி விட்டுடலாம். இது எதுக்கு நம்ம விரிக்கிறோன்னா, நம்ம வந்து இந்த இதில் ஒட்டிக்கும் வேகும்போது அதை ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து வைக்கிறோம். இதுக்கு பதில் நம்ம வந்து துணி கூட வச்சுக்கலாம். வெள்ளை துணி நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு எப்படி இட்லி குக்கரில் இட்லி தட்டில் வந்து துணி போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஆவி மேலே வர்றதுக்காக நம்ம இந்த ஓட்டையை போடுறோம். இந்த மாதிரி அங்கங்கே ஓட்டை போட்டுக்கணும். இப்போ நம்ம மோமோஸ் செஞ்சிடலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒட்டாமல் தேய்க்கிறதுக்காக. நீங்கள் வந்து இதை பெருசாக ஃபுல்லாக வந்துட்டு நல்லா பெரிய பாலாக எடுத்துகிட்டு முழுசாகவும் ஃபுல்லாக பெருசாக அதை வந்து திரட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக திரட்டி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவும் சப்பாத்தி உருட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து இதை இது பண்ணிக்கணும். ஷேப் பற்றி வந்து நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கோணையாக வந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து இதில் நான் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுருக்கேன். இந்த மூடி வச்சு இந்த ஷேப்பில் தான் நான் கட் பண்ணிக்க போகிறேன் ரவுண்டாக. இப்போ வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. நீங்கள் மோமோ வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மூடி சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கன் ஃபில்லிங்ஸை வந்து இதில் வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த சிக்கன் ஸ்டஃபிங்ஸை வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம மடிச்சிடலாம். இது வந்து ஏதாவது ஒரு சைடில் இருந்து ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி பக்கத்தில் இருக்க இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்.
இதை வந்து ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் திரும்ப வந்து இப்படி மடிக்கணும். அப்புறம் இப்படி திரும்ப அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே வரணும். இதை வந்து இப்படி இதில் மடிக்கணும். திரும்பவும் இப்படி மடிக்கணும். இப்போ இந்த மோமோஸை வந்து நம்ம இந்த மோமோஸ் பண்ணுற இந்த கூடையில் வந்து வச்சிடலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா இப்படி அழகாக அடுக்கி வச்சிடலாம்.
இப்போ இந்த சைடு நம்ம இந்த மோமோஸை வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம நார்மல் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோமோஸ் பண்ணுற கூட தான் வேணும்னு அவசியம் இல்லை. இது மேலே வந்து நான் இந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இதை வச்சுக்கிறேன். இப்போ நம்ம நார்மல் ஸ்டாண்டு இந்த தண்ணிக்குள்ளே வச்சு கூட நம்ம இதை ஆவி கட்டிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து இதில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இந்த மோமோஸை வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த மோமோஸ் ட்ரேயில். இப்போ இதை நம்ம மூடிடலாம். மூடிட்டு இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம வந்து நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மோமோஸை வந்து இட்லி தட்டில் வச்சு இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம வந்து வேக வச்சிடணும். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ மோமோஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த கார சட்னியை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்சு எடுத்துருக்க இந்த தக்காளியும் காஞ்ச மிளகாவையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்க இந்த பூண்டு பல்லையும் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து அரைச்சாச்சு. இது வந்து நல்லா மைய அரைச்சிக்கணும், அந்த விதையெல்லாம் அரைப்படுற அளவுக்கு. இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடவை வந்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு அடி அடிச்சிடலாம். தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருப்போம். அதுக்கப்புறம் தக்காளியும் வந்து ஜூஸ் வரும். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ இன்னொரு அடி அடிச்சிடலாம். நம்ம சட்னி வந்து தயாராகிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இந்த சட்னியை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். நம்ம வந்து வெறும் நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு கலர் வேணும், நல்லா செவச்சவன்னு வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம வேக வைக்கும்போது தக்காளியோடு வேக வைக்கும்போது சேர்த்து நீங்கள் அதையும் சேர்த்து வேக வச்சுக்கணும். இப்போ நம்மளோட கார சட்னி தயாராகிடுச்சு. நம்ம மோமோஸ் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மோமோ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.